வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பென்சிலை வச்சு எப்படி சோல்ட்ரிங் மிஷின் உருவாக்கலாம். அதாவது சும்மா நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சிலை வச்சு எப்படி நம்ம ஒரு சோல்ட்ரிங் மிஷின், அதாவது சோல்ட்ரிங் மிஷின் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது செல்ஃபோன் சரி பண்ணி பார்க்குறதுக்கு, அப்படி எதாவது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பென்சிலை வச்சு எப்படி சோல்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக நல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்குது இந்த சோல்ட்ரிங் மிஷின். இது வந்து நம்ம பென்சிலை முழுக்க பென்சிலை வச்சு தான் உருவாக்குனது. ஓகே, ஒரு பென்சில் எடுத்துக்கிடுங்க. இதை உருவாக்கணுன்னா ஒரு பென்சில் எடுத்துக்கிடுங்க. இந்த பென்சில், அதுக்கப்புறம் பென்சிலை வந்து ஷார்ப்னர் கொண்டு சீவிடுங்க. பென்சிலோட முனையை வந்து ஷார்ப்னர் கொண்டு நல்லா சீவுங்க. ஓகே, நல்லா அருமையாக சீவுங்க. பென்சிலை ஷார்ப்னரோட முனையை கொண்டு சீவுங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தியோ பிளேடோ எடுத்துக்கிடுங்க. பிளேடு எடுத்துகிட்டு உங்கள் ஒரு ஆவாத சார்ஜர் வீட்டில் இருந்து அதை வந்து எடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து பென்சிலை வந்து சீவுங்க. முனையை ஷார்ப்னர் சீவிட்டு அதோட கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி. முனையில் என்றைக்குமே ஷார்ப்பாக தான், கூர்மையாக தான் இருக்கும். ஆனால் அப்படி கூர்மையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். திக்னஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சீவுங்க. நம்ம படத்தில் காமிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அழகாக சூப்பராக சீவுங்க. இப்படி சீவினா தான் நமக்கு வந்து இந்த ஒயரோட காயில் வந்து நம்ம வந்து சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து கீழே பிரிஞ்சு விடாது. இப்போ ஒரு சார்ஜர் எடுத்துருங்க, ஆவாத சார்ஜர் எடுத்துருங்க. அந்த சார்ஜரை அந்த முனையில் சார்ஜிங் ஏற்றக்கூடிய அந்த பின்னு இருக்குது பார்த்திங்களா, அது முனையில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு அதில் உள்ளே எப்பவுமே 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரையும் அழகாக அந்த உள்ளே இருக்க தாமிரம், அதாவது செம்பு தெரிகிற மாதிரி கட் பண்ணுங்கள். ஓகே, உள்ளே இருக்க செம்பு தெரிகிற மாதிரி இந்த பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். ஓகே, இது உண்மையாக இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இதுக்கு நான் வந்து ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நான் செய்யலை, இந்த வீடியோ இது வந்து நான் செய்யலை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது உண்மை தான் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் நான் ஒரு என்னோடய ஆவாத சார்ஜர் வச்சு ஒன்று செஞ்சு காமிச்சிருந்தேன். அதோடய ப்ரூஃபை வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? அந்த ப்ரூஃபை பார்த்துட்டு நீங்கள் வந்து இது வந்து நல்ல வீடியோவா இல்லை இது வந்து ஃபேக் வீடியோவான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், உங்களோட சார்ஜர் இருக்குல்ல, சார்ஜரில் ஒன் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க. அதில் ஒவ்வொரு உள்ளே இருக்க 2 டைப் ஆஃப் ஒயரை வந்து நம்ம தாமிர தெரிய மாதிரி பிரித்து எடுக்கிறோம். இப்போ பென்சிலில் முனையில் ஒரு சின்ன ஸ்லாட்டு போடுங்க. சும்மா அந்த பிளேடை வச்சு லைட்டாக கட் பண்ணி பென்சில் கார்பன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் முனையில் ஒரு சின்ன ஸ்லாட் போடுங்க. அதில் தான் நம்ம சுற்ற போகிறோம். இந்த செம்பு கம்பியை, சார்ஜரோட செம்பு கம்பி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை அதில் சுற்ற போகிறோம். முனையில் இப்போ ஒரு சின்ன ஸ்லாட் போட்டிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பென்சில்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நீங்கள் எவ்வளோ தூரம் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஸ்லாட் பண்ணுங்கள். இப்போ ஒன் சைடு ஒயரை சார்ஜர் பின்னில் ஒன் சைடு வந்து ஒயரை ஒரு ஸ்லாட்லேயும் இன்னொரு சைடு ஒயரை இன்னொரு ஸ்லாட்லேயும் அழகாக சுற்றுங்க. ஓகே, இதுதான், அவ்வளோதான். இதோட பென்சில் வந்து சோல்ட்ரிங் மிஷினாக உருவாகிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக, ஷாக் அடிக்காது, ஏன்னா அது சார்ஜர் தான், ஷாக் அடிக்காது. நீங்கள் வந்து டேப் வந்து சுற்றிக்கிடுங்க. அந்த நம்ம சோல்ட்ரிங் பண்ணும்போது அந்த ஒயர் கலந்து வராமல் இருக்கிறதுக்காக டேப் வந்து அந்த ஒயர் மேலே சுற்றிக்கிடுங்க. ஓகே, இப்போ சார்ஜரை வந்து நம்ம கரண்டில் சொருகிறோம். ஓகே, சார்ஜரை கரண்டில் சொருவியாச்சு. இப்போ பாருங்கள், புகை வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் காற்று நின்று புகை வர. இப்போ வந்து சோல்ட்ரிங் பண்ணக்கூடிய அந்த அலுமினிய ஒயரை வச்சு சும்மா டெஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ அந்த கார்பனில் வைக்கும் போதே என்ன அழகாக ஹீட்டாகி அது உருக்குது பாருங்கள். செம்மல்ல. ஏதாவது சோல்ட்ரிங் மிஷின் வாங்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பண்ணி சோல்ட்ரிங் மிஷினை உருவாக்கிக்கலாம். பென்சில் சோல்ட்ரிங் மிஷின். ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகேவா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். தேங்க்யூ.